கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தை நம்மளோடு பேசும்படியாக புரிஞ்சிப்போம். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஐசையா சாப்டர் 30 verse 18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மன உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். The Lord will wait that he may be gracious unto you, and therefore he will be exalted, that he may have mercy on you. For the Lord is a God of justice. Blessed are all those who wait for him. இங்கே ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தேவனும் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்காக? அவருடைய மனது உருகும்படி, அவர் நமக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கின்றோம். வாசிக்கும்போது just for to be exalted, that he may have a mercy on you, and also the Lord is a God of justice. நமக்கு நீதிகளை செலுத்தும்படியாக, நமக்கு இரக்கம் பாராட்டும்படியாக, மன உருகும்படியாக அவர் நமக்காக காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். The God is also waiting, and we also supposed to wait upon him என்று சொல்லும்படியாக. ஸோ அவருக்காக காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லும்படியாக உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் என்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய 2வது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் காத்திருக்கிறவர்கள் என்று உடன் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அவருடைய வருகைக்கும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம், தீர்க்க தரிசன வசனத்தை. So both the way we can take that the people that who died in Christ, they wait for Jesus to come and to be taken to the heaven. So and again the God is waiting to come as a second coming for us to be raised. So both the way it works together. We are as brother with this one. ஏனென்றால் நீங்கள் 2 Peter chapter 3-4 நீங்கள் வாசிக்கும் போது, ஏன் ஆண்டவர் இவ்வளவு தாமதிக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறது எதற்காக என்றால், அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதற்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களும் மனம் திரும்பி அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் காலம் தாமதமாய் இருக்கிறார் என்று சொல்லும்படியாக இங்கே பார்க்கிறதை பார்க்கின்றோம். It says the Lord is not slow to fulfill his promise, but is patient with us. He doesn't want anyone to perish, for which he is waiting. அப்ப இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்டவர் நமக்கு எதற்காக காத்திருக்கிறார், நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும். For what purpose that we have to wait upon God? Just to receive some blessing of the earth, or whatever we pray that we will be receiving it. So we cannot, wait upon the Lord only for the holy blessing, and we have to wait upon the Lord that we are expecting, and there's a hope. நம்முடைய நம்பிக்கை எதற்காக ஒரு மனுஷன் காத்துட்டு இருக்கான்னா, ஒரு நம்பிக்கை. யாராவது ஒருவர் இந்த நாளிலே நான் வருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம்ப்பா. பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கல, சொல்லிட்டீங்க நாங்கள் இத்தனாம் தேதி வரணும்னு சொல்லி, வரதுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த நாட்களை வைத்து அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. They will be so anxious for the day to come so that they can see their children and the grandchildren. And even the children and the grandchildren also will be so anxious to see the grandfather. They will be waiting it. But here he talks about the waiting for our eternal life. நம்ம நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இட்ஸ் எட்டர்னல் லைஃப். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் அதன் பின்பாக
நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படியான அந்த நம்பிக்கைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்ததாக இருக்கிறது. நம்ம இப்போ ரெடியாக இருக்கலாம். We may be ready now, but why God's coming is delayed? But He wants others also to repent and to wait upon the Lord, so that He will get all the people into His God's kingdom. அதான் இங்கே வாசிக்கிறதை பார்க்கின்றோம். இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈவன் உலக ஆசீர்வாதத்திற்கும் நம்ம காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கேட்டீங்களா? ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கின்றார். He is waiting upon His time to fulfill whatever that we desire. We pray. But the same way, when we pray and we desire from God, that we to wait upon His time. Both at the time is the matter, but anyhow, we will be receiving it at the exact time that God wants us to give it to us. Or God wants us to answer to our prayer. So that's what we see in this one. So another Isaiah chapter 40 and 31 சொல்லப்படுகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாற மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி வருகின்றோம். So how the people there who are waiting upon God, that just like that they will mount up with the wings like eagles, and even they run and they will not be weary, and if they shall walk and not faint. So that's what we see, that how the waiting upon the Lord, it gives a man a new strength. Just like an eagle, how that it just சட்டைகளை அடித்து அவர்கள் பறக்கிற அந்த கழுகை போல நமக்கு ஒரு புதிய பலனை கிடைக்கும் என்று சொல்லும்படியாக, நாம் ஓடினாலும் இளைப்பறைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. So how much then we have to wait upon the Lord? So what we mean by wait upon the Lord? ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஜெபம் பண்ணணும், ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டோம், இப்போ நம்ம பேசாமல் காத்துக்கிட்டு இருப்போம் எப்போ அவர் நமக்கு பதில் கொடுப்பார்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் எங்கள் வழியில் தான் நாங்கள் நடப்போம், எங்களுக்கு பிரியமான காரியத்தை தான் நாங்கள் செய்வோம். நாங்கள் எதை நாங்கள் நினைக்கிறோமோ அதை செய்வோம். பெட்டிஷன் கொடுத்தாச்சு ஆண்டவர்கிட்ட, அவர் என்னைக்கு செய்கிறாரோ அதுக்காக காத்திருப்போம். No, that is not the waiting upon the Lord. The waiting upon the Lord means when we pray for something, and our walk also will be like to pleasing to God. நம்ம ஒரு வேண்டுதலை செய்கிறோம், ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஜெபத்தை போட்டாச்சு, நிறைய பேர் சேர்ந்து ஜெபிச்சுட்டோம், ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அவர் என்றைக்கு அதை ஆன்சர் பண்ணுவார்னா, he may not even answer. அதுதான் பார்த்தீங்கன்னா, waiting upon the Lord is not like sitting and waiting what He is going to give. Maybe that I think we have read in this psalm, but ஆண்டவர் எப்போ கையை விரிப்பார் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று காத்து கொண்டிருக்கிற மீன்கள் போல அல்ல. சமுத்திரத்தில் மீன்கள் எப்படியாக இருக்குமா, when God is open His hand and they will be receiving it. Not like that. That waiting is a different. So this waiting upon the Lord means we as the children of God, that we should be walk with God. That's what the waiting means. So even then, for Abraham, for getting the blessing of a child, he has to wait 24 years. Almost 24-25 years. He has to wait. So waiting means during the whole year, he was walking with God. He was submitting to God. And he was doing all the righteous things. That's also waiting for the Lord. So that's what we see. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஆண்டவர் நாள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். நம்ம ஒருவேளை ஆண்டவர் செய்யலாம், செய்ய மாட்டாங்க இல்லை. But the waiting upon the Lord is entirely different. It's not like petition கொடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை. So it is not like that. So நான் சொல்லும்போது
அப்புறம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது ஈவன் ஐசையா சாப்டர் 64:4 நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீர் அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. Never heard about it, even never felt about it, what God is going to do. That only He knows, we don't know. That will be something that is beyond our imagination, or beyond our expectation. That's what it says. But for since the beginning of the world, men have not heard nor perceived by the ear. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை பார்த்து நம்ம இதுதான் இப்படிதான் என்று சொல்லும்படியாக இல்லை. We cannot even expect, we cannot even think about the way that God is kept for us. So what it means, don't be satisfied with what you have. இன்னொன்று சொல்ல போனால் அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. And that is not the one. It is not limited. What God has done to you, to bless to you, it's not a limited one. Still He is storing up something greater for you. So for that you aim. அதான் சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்ய போகிறவர்களை நீர் ஒருவரை தவிர வேற ஒருவனும் அறிந்ததும் இல்லை, அவன் கேட்டதும் இல்லை. So that's what the God's keep for His blessing to His people who are waiting upon Him. So அதான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, God meet him who rejoices, who remembers you in your ways. That's what சொல்லுது. Waiting period என்னங்கிறது, அந்த waiting periodல we should rejoice in the Lord and also we remembers Him in all His ways. நம்ம கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்கணும் ஆண்டவரோட. ஏதோ ஒரு தடவை ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் கான்டாக்டே இல்லாமல் இருந்தால் அப்புறம் சரிப்பட்டு வராது. So we have to be in contact, in touch with God, and we have to walk in His ways. And that's why it says that நான் பார்த்தீங்கன்னா, and God meet him, யாரை சந்திக்கிறாரா, who rejoices and who remembers Him in His ways. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களாகவும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களாகவும் இருப்பவர்களே அவர் சந்திக்கிறார். So He doesn't meet anyone, just like the people that who rejoice in Him and also remember Him in all our ways. So that's the way that God meets people and lift them up. அது சொல்லப்படுறதை பார்க்கின்றோம். ஆண்டவரை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, Psalm 31:19-20 பார்த்தீங்கன்னா, oh how great your goodness which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. The great things that He has kept for the people, those who have feared and those who trust in Him. ஸோ அதை பார்க்குறோம். அப்படியாக தேவன் அப்படிப்பட்ட தேவன், அவரோடு நாம் இணைந்து அவரோடு நாம் உறவோடு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். You shall hide them in the secret place of your presence from the plot of man. You shall keep them secretly in a pavilion from the strife of tongues. இந்த உலகத்தில் எப்போ எந்த மாதிரி நமக்கு துன்பம் வரும், எந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒன்று வந்து நிற்கும். We never even expected. இப்படி ஒரு காரியம் நடக்குமா என்று கூட நம்ம யோசித்தே பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கேட்டீங்களா? ஸோ மனுஷருடைய அகங்காரத்திற்கும் நாவுகளின் சண்டைக்கும் மறைத்து அவர்களை உமது சமூகத்திலேயும் உமது கூடாரத்திலேயும் அவர்களை காப்பாற்றுகிறீர். The protection is in His house and in His presence and in Him, not in the world. கேட்டீங்களா? ஸோ எல்லாவற்றிலுமே ஆண்டவர் நமக்கு அவ்வளவு கிருபை பாராட்டுகிற தேவன் என்று சொல்லும்படியாக இருக்கிறோம். அவரு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தை படைத்த தேவன்
எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன் பாவமான மனுஷனுக்காக அவர் காத்து கொண்டு இருக்காருன்னா, how great our Lord, the one who is waiting for the sinners like us, that he is waiting for, his delay is coming so that everyone will be saved and will be taken along with him. So for which he is, and his delay is coming. Not for the promise. Promise is always that he will make it, he will do it, but at his time, not our time. So அதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை ருசித்து பார்த்தா தான் தெரியும். தூரத்தில் வச்சுக்கிட்டே உட்கார்ந்து எனக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தா அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. we have to taste and see him. எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோடு நாம் இடைப்படும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், எப்படி வழி நடத்துகிறார், எப்படியெல்லாம் நம்மளை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அறியும் போது தான் we will know that how God is so good. இல்லைன்னா எல்லாத்தையும் தெரியற ஒரு தடவை தெரியறத போல அவரை தெரியும் அப்படின்னு இல்லை. So we have to be with him. அதுக்காக சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். So the young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack of any good things. இந்த வார்த்தை அப்படி என்ன நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்ல காரியமே நடக்கலையே ஏன் என்று நினைச்சா நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். We have to examine ourselves. God's word will not change. God's word it will fulfill in all the situations. And so நமக்கு அவர் செய்யலைன்னா அவர் செய்யக்கூடாத முடியாதவர் என்று அல்ல. He will do it. But if something that we lack, then we have to examine. So that's what we learn, and how that is good for us to always wait upon him with a faith and walking in his ways and rejoicing in him. So that's what is the matter for us. So பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டவர் நீ புறப்பட்டு வான்னு சொன்ன உடனே அவர் போனார். அப்போ 75 வயசு, 99 வயசுல மறுபடியும் ஆண்டவர் அவரை சந்திச்சு சொல்றாரு, நான் உன்னை ஒரு பெரிய உன்னுடைய ஜனங்களை திரளாக நான் பெருக பண்ணுவேன். என்னுடைய உடன்படிக்கை உனக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கு, உன்னுடைய அடுத்த சந்ததி எல்லா சந்ததிக்கும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி மறுபடியும் அவர் சொல்றாரு. ஆனால் அவர் முதல்ல என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு ஆண்டவர்? ஆபிரகாம் சொன்னாரு, உனக்கு ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. மூணாவது நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். சொன்னது பார்த்தீங்கன்னா, so I will just multiply your generation, I make a nation, I will make you as a nation. ஒரு பெரிய ஜாதியாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். And I will bless you and will make your name great அப்படின்னு சொன்னார். Then he said that you will be blessing to blessing. That means what do you mean by நான் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று. So that means, so what all the blessings God is given to us and what God is going to bless us, for what? To be a blessing to others. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, we don't want to be a blessing to others means then we don't want anything from him. So that's what it means. So why God blesses us? To blessing to others. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சாப்டர் 7, Genesis 17:1, when Abraham was 99 years old, then the Lord appeared to Abraham and said to him, I am Almighty God, walk before me and be blameless. எப்போ 75 வயசுல அவர் வந்தார். 75 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் ஆண்டவரோடு தான் அவர் சொல்படியெல்லாம் கேட்டு செய்தார். மறுபடியும் அவர் சொல்றாரு, I am the Almighty God and walk before me blamelessly அப்படின்னு சொன்னதை பார்க்கின்றோம்.
அப்போ நம்ம ஆண்டவரிடமிருந்து ஒன்று பெற்றுக்கொள்ளுகிறத நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, அண்ட் வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று 24 வருஷம் கழிச்சு 24 வருஷமும் அவரை கழிச்சு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னது ஒன்றும் நடக்கலை. There was no evidence that Abraham will be blessed what God gave him the blessing in the beginning when he says, you know, you leave your nations and your people and for your family and then you go to a place where I show you, but that I will bless you. எப்படின்னா, ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அந்த 3 ஆசீர்வாதத்தை சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொன்னார், you get out from this place and go to the place where I'll show you. All these blessings will come upon you. 24 years he was waited, no blessing, not even a child. அவருக்கு சந்ததி பெருகணும்னா என்ன, அவருக்கு ஒரு பிள்ளை வேணும், ஒரு ஆண் பிள்ளை. He wants another generation. How you know Abraham will have a generation without a child. So that's what they desire, that's what they want. But when God called them, and he is 75 years and Sarah is 65 years. So now if they say her womb is, you know, like அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டது என்று சொல்லும்படியாக, மலடி என்று சொல்லும்படியாக, இனி பிள்ளை பெற முடியாது என்று சொல்லும்படியான ஒரு நேரத்தில் ஆண்டவர் அழைத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்றாரு. There was nothing to believe, but Abraham believed and came out. So that is the first thing that the blessing, to receive, obey to the word of God and believe in Him. Allah first blessing. ஆனால் அவனுக்கு கிடைக்கல. ஸோ ஆபிரகாம் இன்னும் ஏன் ஆண்டவரை எனக்கு குழந்தை கொடுக்கலன்னு அவன் சொல்லலை. அவர் சொன்னது இஸ்மாவேல், ப்ளீஸ் பிளஸ் ஹிம். ஏன்னா இவருக்கு இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. ஸோ அந்த அம்மாவும் வயசாயிடுச்சு, 89 வயசு, 10 வருஷம் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ எனிவே காட் சம்திங் he told me to, he will bless, but doesn't matter, பரவாயில்ல. எங்களுக்கு 99 வயசு ஆயிடுச்சு, அது மாதிரி 100 வயசாச்சு. 100 வயது கிழவனுக்கும் 80 வயது ஒரு ஸ்திரிக்கும் குழந்தை பிறக்குமா பிறக்காது. இஸ்மாயில் இருக்கான், அவனை ஆசீர்வதிங்க. ஸோ யூ வாண்டட் இஸ்மாயில் டு பி பிளஸ்ட், பட் ஹி இஸ் நாட் த சன் ஆஃப் எ ப்ராமிஸ். ஆண்டவர் சொன்னார் அவன் இல்லை அப்படின்னோடனே Abraham believed and waited when they were 100 years and and gave Isaac. So how many years they waited for God to receive one child? It's not a matter of one child, but God's promise will happen and it will be fulfilled. So that's what the Abraham believed. So இப்போ பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் when God called us for something and then when we are working with Him, we always expect I'll be fine wherever I go, wherever I am. I don't care about this world. Nothing will come to me. நம்ம அதிகமாக சொல்லுவோம், ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 வந்தாலும் என்ன பாதிக்காதுன்னு சொல்லுவோம். But that will come, that will come, but God will protect us. That's only mean. It doesn't mean that it will not come. உன் பக்கத்தில் 1000 பேர் இருக்கும்போது 1000 பேர் எதிர்த்து வர்றான்னு தான் அர்த்தம். 10,000 பேர்னா எதிர்த்து வரான்னு தான் அர்த்தம், வரமாட்டான்னு இல்லை. ஆனால் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வாங்கிற ஒரு காரியம். The same way that when he called Abraham for a blessing, it doesn't mean that he has a good life or very comfortable life for 25 years. No, not at all. அப்போதான் நிறையா நினைப்பாங்க, நான் ஆண்டவருக்கு இதை இவ்வளவு செய்கிறேன், நான் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது எனக்கு புரியலையே, ஆண்டவர் ஏன் இதை அலோவ் பண்ணாரு அப்படின்னு. We always ask so many questions that when we have problems and difficulties, when you think that you are always with the Lord and you are praying every day and you have everything, but why it is coming to me? But it will come because we are on this earth. Temptation will come, testing will come,
problem will come. Every problem will come. இங்கே பார்ப்பது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஜெனிசிஸ் 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டு அந்த பக்கம் தெற்க போயிட்டு இருக்கும்போது there was a famine. முதல் சைன் இருக்கு. The first sign to him, there was a famine. He has to go through the famine. ஒன்றும் கிடையாது. அது இட்ஸ் சிவியர் ஃபேமின். உடனே என்ன பண்ணாங்க, ஈஜிப்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு காரியம் அவருக்கு தடை. When he went to Egypt, his wife is so beautiful. So they took her to the Pharaoh. The Pharaoh wanted to keep her as his. Look at the situation. ஆண்டவர் அழைத்தாரு, அதை நம்பி ஆபிரகாம் வந்தாரு. வந்து போயிட்டு உடனே பஞ்சத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஈஜிப்டுக்கு போனாரு. ஈஜிப்டில் போன உடனே இவர் சொல்றாரு, அங்குள்ள நிலைமை மோசமான நிலைமைன்னு சொல்லி சொல்றாரு, நீ என்ன சகோதரனே சொல்லு, நான் உன்ன சகோதரனே சொல்றேன், இல்லைன்னா என்ன கொண்டுடுவாங்க. ஸோ இட்ஸ் a fear. So what I mean to say, even though God is kept for such a blessing and we have to wait upon His time, and during this time there are so many things that will happen, we have to take it and we have to overcome it. இனிமே ஆண்டவர் என்ன அப்படி செய்ய மாட்டாரு, எனக்கு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, நான் ஏன் திருப்பி நான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அல்ல. The problem will come when the Lord's hands upon us and He will deliver us. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவருக்கு உண்மையாகவும் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம அவருடைய காரியங்களை செய்யும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் God's hand will be upon us. So we can overcome. That's what. அப்போ போகும்போது we think about a man that God called him for a blessing, but here he lost his wife. Though he has been taken to the Pharaoh. அப்போ ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்த்துப்பான். ஒன்றுமே ஆண்டோட கேட்காம கொள்ளாம பேசாம வந்துட்டோம். சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவன் நம்புவதற்கு ஏதுவாக ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சொன்னார்னு ஊரை விட்டு வந்தான். You are nothing there to believe. Today we are asking so many things as evidence to believe God and His words. No, he just came. God told, so he came. But God's hand was upon him that, the Pharaoh came to know that Abraham is her husband and she is a wife. And then, again he sent all these, sheep and oxen and donkeys and camels and male servant, all, female servant, all. When he took her as a presentation to his brother, he gave everything. Then God warned him in the night. Then he sent her back. And he was rich. And then they all went with all these things. So how the God can change the situation, whatever your situation. எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருக்கும்போது the situation will be changed. And God will take care of that. That's what the thing it teaches from this one. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போகும்போது அங்கே ஒரு இருக்கிறான் ஒரு ராஜா தட். ஸோ அவனுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இவர் his brother and sisterன்னு சொல்லும்போது ஸோ தேர் ஆல்சோ ஹேட் அ ப்ராப்ளம். ஷி வாஸ் டேக்கன் தென் சென்ட் பேக் என்று சொல்கிறத காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமை ஆபிரகாமுக்கு வந்தது. He never murmured. He never complained to God, why Lord it's happening to me? Yes, I believed in you, I came out, I left my family, my people and my nation. Now you are taken to somewhere, we don't know where to go. But this is what's happening. And there was the thing. The greatest test again for Abraham. பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவர் இந்த உன்னுடைய நேசகுமாரனை எனக்கு பலியாக கொடு, தகன பலி. Can you imagine your father, after 25 years, and he got a son, and now God is asking the son to give it to me. That too, தகன பலி means
So, the burnt offering, the human sacrifice that his own son to God is asking. அந்த நேரத்தில் கேட்டிருந்தா என்ன எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சொந்த நம்மளாம் பார்த்தீங்கன்னா இது ஆண்டவரா அப்படி கேட்பாரு, அதை எப்படி கேட்பாரு அப்படிமோ இல்லையா அப்படிதான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இஸ் த ஒன்லி சன் and after so many years he got the son. Now God is asking, give me as an offering to me. So ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன், உன்னிடத்துல இருக்கிற எனக்கு கொஞ்சம் கொடுனாலே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மன உளைச்சல்கள் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதில் ஒரு கொஞ்சம் காரியம் அவருக்கு கொடுக்கறதுக்கே நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரே சன் கூட 2-3 சன் இருந்தாலும் பரவாயில்லை. One son, and they waited and got from God, and God is taking him away. அப்படின்னா we can imagine. But Abraham believed in God. கூட்டிக்கிட்டு போகிறோம், சன்னு கேட்குறான், விறகு இருக்குது, தீ இருக்குது, அப்போ சாக்ரிஃபைஸுக்கு ஒன்றுமே இல்லையே, இதை ஆட்டக்கூடியதாக இருக்கணும்ல, ஒன்றுமே இல்லையே. And Abraham said, God will take care of that. That's a faith. He went there to sacrifice his own son. Can you imagine that, Lord, that what is happening here? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அதில் தான் வாரிசை கொடுக்க போறீங்க, அந்த வாரிசையும் எனக்கு வந்து பழைய கொடுக்க சொன்னீங்கன்னா, then what about your promises? What about the blessing that you promised to me? That's what a question always comes into a man. After all, we are sinful man. But Abraham went through all the things and he obeyed God. That's why that God made him be a great nation through him. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள், உன்னுடைய சந்ததிகள் பிளவாக ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. It is an eternal covenant with you, for not only to you, to a generation and a generation and a generation. Because he obeyed God, even the situation no one will do. Such obedience, he gave this one. ஆண்டவர் நேரத்தில் சொல்ல பார்க்குறாரு வந்தீங்கன்னா, now I know that Abraham will teach everything and whatever I have done to his father, and even they will follow my commands. So God has waited to know about Abraham, that how he is worthy enough to have such a blessing of a nation. Through his generation, the whole generation will be blessed, from Abraham, Isaac and Jacob and all the tribes. And today, that we are also seed of an Abraham. So, that is what the blessing, that the great nation, it was there. Because of the Abraham, his complete obedience, and also his faith, without seeing anything. இந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு faith, அப்படிப்பட்ட faithல that he has been lifted up. So the same God is with us. When we are also faithful to him, God will lift up us. We do not worry about it. So things are there. So எப்போ வந்தாலும் இந்த ஃபேமைன் வந்தாச்சுன்னா எனக்கு உடனே ஞாபகம் வந்துடும். Because we also had a famine in Tirunelveli district. மற்ற இடத்துல எனக்கு தெரியாது, பட் Tirunelveli district. ஸோ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்துவாக இருந்தேன். இயேசுவை கொஞ்சம் நேசிச்சேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கிடையாது. ஏன்னா 2 வருஷம் பஞ்சம், எல்லாருமே விவசாயிங்க. சாப்பிட்றதுக்கே ரேஷன் அரிசி தான், சொந்த அரிசி கிடையாது. லேண்டெல்லாம் வெடிச்சு போயிருக்குது. No water, nothing. Even drinking water became very difficult. 2 years, no rain at all. Nobody has money. I don't have money to pay the fees. The day is nearing, then I was worried about where to pay the fees. There's a Christian school.
you know. So there was a thatched roof in the classroom. Everyone has been away. I was sitting, and tomorrow I have to pay the fees. And God provided a golden watch below the desk on the floor, and helped me to pay the fees. Can you remember? Can you even believe it? I was a young man. Yesterday I paid the fees. The same almost amount. On those days only 45 rupees or 50 rupees, that's all. So that was only work, the small, like for children, gold watch for children. Normally they make, like a roll hold. It doesn't, work because it's only for the children to wear. It's a gold watch God gave me. And there was none to believe that there is some child have such a wealthy to have a gold watch. And nobody, and again, how come that they will come to the classroom and there will be a gold watch in the room? And everyone went away, I was alone, and it just went below. So really, I thank God for that. Like that, so many things, God is so gracious unto me. So even though I'm not worthy for anything, but I always remember how God did in life. So, but Abraham பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்ததால ஸோ அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஆண்டவரோட பிரியமாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் செய்கிறோம், நமக்கு கஷ்டம் வராது, தொல்லை வராது, பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, வரும். ஸோ அந்த நேரத்தில் how we behave, how we deal with God, that is more important. எந்த நாளில் என்ன இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது எனக்கு போதும் அப்படின்னு அந்த மனசில் முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொந்த ஞானத்தை உபயோகப்படுத்தாதபடி நம்மளோட விசுவாசமாக இருந்தான்னா ஆண்டவர் he will take care of everything. That's what I meant to say. But the problem will come. Even the ministry, how much problem the people they faces, but completely solved. And I was wondered, சர்ச்சே நடக்கல, இவங்களும் எங்கேயும் போக முடியாது. 6-7 months, டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, almost 10 months. How they have been taken care of by God. Small villages in the village. It is a miracle. So, awesome God. So, that's what, and it says, under Romans 8, chapter 17, and if children, then heirs of God, and joint heirs with Christ, if indeed we suffer with Him, that we may also be glorified with Him. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராகுமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகுமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்ல. அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது. நாம் எப்படியாக நாங்கள் கலாத்தியர்ல சொல்லும் போது, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம் என்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். நான் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறபடியினாலே ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரவாளியாக இருக்கும் என்று சொல்லி கலாத்தியர் 3:28 வாசிக்கப்பட்டுள்ளது. கேட்டீங்களா? ஸோ ரோமர்ல அந்த மாதிரி சொல்லுது, இஃப் யூ ஆர் சில்ட்ரன் தென் ஹியர்ஸ். பிள்ளையா இருந்தால் வாரிசாக தானே. ஸோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டோம்னா நம்ம வாரிசு, அவரோட ராஜ்யத்தில் சுதந்திரத்துக் கொள்வதற்கு பார்க்கிறோம். ஸோ indeed we suffer with him that we may also be glorified together. இந்த உலகத்தில் கர்த்தருக்குன்று பாடுகள் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். We have to be rejoice. ஏனென்றால் you will be glorified with him. பாடுகள், அவரோட பாடுகளை நாம் அனுபவித்தால் அவரோடு ஆட்சியும் செய்வோம் என்று சொல்லும்படியாக. We reign with him. If you labor with him and we also reign with him. நாம் இந்த உலகத்தில் இயேசுக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது நம்ம அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாட்டில் பார்க்கும்போது அதே மாதிரி இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால், இந்த பிரச்சனைகள்லாம் இது வந்தால் கூட தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஐ திங்க் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட பார்க்கும்போது, those who are called
for his purpose. And those who love him, for them, and everything done for good. அப்போ ஆண்டவர் அழைத்த தேவன். ஸோ அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்தும் போது என்ன நடந்தாலும் it will be for good. That will be for good. இப்போ ஆபிரகாமுக்கு என்னென்ன நடந்தது பாருங்க. அவ்வளோ பிரச்சனைகள், தன்னுடைய சொந்த மனைவி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் கூட எவ்ரிதிங் வாஸ் டன் ஃபார் குட். அப்படி நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய கருணை நம்மளோட இருக்கும்போது எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நம்ம அங்கே வாசிக்கிறத பார்க்கின்றோம். அப்படியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்றால் மறுபடியுமாக இன்னொரு கேரக்டரை பார்க்கும்போது ஜோசப். ஸோ ஜோசப் எப்படியாக அவன் பாடுகளை பட்டான், எப்படியாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லும்படியாக இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கின்றோம். யோசேப் இஸ் a dreamer இல்லையா? ஸோ யோசேப்பை பற்றி பார்க்கும்போது ஸோ he had a dream. ஸோ அந்த கனவை தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொன்னான். ஸோ ஆல்ரெடி there is a problem. ஏனென்றால் யாக்கோபு எல்லா பிள்ளைகளையும் விட யோசேப்பை அதிகமாக நேசித்தார். அதனால அவருடைய பிரதர்ஸ்கள்லாம் இவன் மேலே ஒரு எரிச்சல். அப்பா இவனை தானே அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி நார்மலி இட் will happen. If you love one child too much and another child you neglect, and other child will be envy even though own brothers and sisters. ஸோ இங்கே அதான் நடக்குது பர்டிகுலர் அப்படின்னு இருக்கும்போது அவங்க இந்த கனவை பார்த்தீங்கன்னா என்ன கனவு சொல்கிறான். வாட் இஸ் த ட்ரீம் he was talking about in Genesis chapter 37 7ல. So we were binding sheaves of grain in the field. Then my sheep arose and also stood upright, and your sheaves stood all around and bowed down to myself. என்ன பண்ண நம்ம வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்கிற கனவை சொல்றான். So he is comparing how that he was standing and his brothers were bowing down. That was the dream interpretation. அப்போ சும்மாயே அவளுக்கு மேலே ஆத்திரம். Still they became very angry with him and they envy with him. அவன் மேலே பொறாமப்பட்டாங்க பண்ணாங்க என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்புறம் இன்னொரு கனவு அவர் காட்டுறாரு பார்த்தீங்களா. அதில் அப்பொழுது அவர் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவ்வளவு அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று வாசிக்கின்றான் பிரதர். ஸோ 9வது வசனத்தை சொல்லும் போது ஜோசப் had another dream. He told his brothers and father, so I had a dream that the sun and the moon and the 10 and the 11 stars bow down to me. அப்படின்னா அப்புறம் அவர் சொல்றாரு, யாக்கோபு நானும் அம்மாவும் 11 சகோதரரும் உனக்கு முன்பாக நாங்கள் வணங்குவோமா, என்ன சொல்ற? So he had a dream. That's all. He conveyed the dream. He didn't mean anything at all. There was a dream. அது நடக்குமா நடக்காதா அவங்களுக்கு தெரியாது. And even these people, they never thought that it will may happen or may not happen. But the moment they heard this dream and they started hating him, his brothers. அப்போ அவரும் சொல்றாரு, அவன் தகப்பன் அவனை பார்த்து, இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமா என்று அவனை கடிந்து கொண்டார்கள். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சொப்பனம், அவனுக்கு தரிசனம், இது அவன் கனவு கண்டான், சொப்பனம் கண்டான், அதை சொன்ன அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ it went against him. நல்லா இருந்துகிட்டு இருந்தான். இந்த கனவு சொன்ன உடனே their brothers, when Jacob said to him,
when Jacob sending Joseph to see his brothers, inquire about their welfare and the sheep to come back, so sending him. இதுதான் சமயம்னு பார்த்துட்டு all the brothers, 11 brothers, they decided to kill him. அதில் ரூபன் மட்டும் தான் சொன்னான், அதில் பிளட்லாம் வேண்டாம், அவனை எங்கேயாவது ஒரு குடியில் தூக்கி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, so God's hands was upon him even at the time to save from his life. Yes, somebody God will use. If that God's hand is upon someone, that means. ஸோ அவனை அவ்வளோ வேலை சேர்ந்து இவனுக்கு சரியில்லை, இவனை கொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த பெரிய அந்த ராயல் ரோப் எடுத்து அதில் வந்து ரத்தத்தை தடவிட்டு, ஸோ ஐ திங்க் சம் அனிமல் கில் ஹிம், ஸோ வில் கோ அண்ட் டெல் யுவர் ஃபாதர். ஸோ தி பிளான் டு கில் ஹிம். ஸோ அந்த ரூபன் தடவிட்டதுனால வந்து they didn't kill him, but they put him in a pit. But again, and he was sold to, that's people when they came. அந்த அங்கே வந்துட்டு இருக்கிற இந்த மிடியனைட் வராங்க. ஸோ then they thought it's better, instead of killing this guy, that we will sell him for 20 shekels of silver. They sold him. அப்போ அவங்க வந்த நிலைமையை பாருங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஏன் இந்த கனவு எனக்கு வந்தது, இது ஆண்டவர் இந்த கனவு கொடுத்தாருன்னா எனக்கு இப்படியா நடக்கும், why it's happened. So he didn't think anything at all. It's all, sometimes பார்த்தீங்கன்னா சில இது வந்தாலும் அவங்க எதை குறித்துமே சிந்திக்க மாட்டாங்க. சிலவங்க எதை வந்திருக்குது அப்படி எப்படி எதாவது பண்ணுவோம், எதாவது செய்வோம் அப்படின்னு இருப்பாங்களே ஒழிய அவங்க வந்து கொஸ்டின் கேட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா துன்பம் வர்றதுக்கு காரணமே அவசியம் இல்லை, காரணம் இல்லாமலே பிரச்சனை வரும். அவங்க காரணம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வரும் உலகத்தில். ஸோ அதை குறித்துக்கிட்டு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா we may be judging someone else. இங்கே அதெல்லாம் இல்லை. இப்படி வந்தோம், பிரதர்ஸ் பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க, நம்ம பாட்ட போயிட்டாங்க. And that also done good for him. அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அதே சொல்லிட்டு போட்டிபர் எஜிப்டில் போயிட்டு வித்துட்டாங்க. போட்டிபர் என்ன சொல்லிட்டான், அப்படி அவனை பார்த்துட்டு, when he knows that God's hand is upon this man, whatever he does, it's all doing good. So let him have the in charge of the whole house except his wife. எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்க, எங்க ஒரு இடத்துல planning to kill him, God's hand was upon him and he was been saved. Now again it was sold as a slave. He doesn't know what will happen in Egypt. In Egypt also God's hand was upon him, and the Potiphar put him as an in charge of his whole house. ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த பிரச்சனையில் மாட்டினாலும் ஆண்டவரோடு இருக்கும்போது அதுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு வேளை இட் வில் லீட் டு சம்திங் குட். அதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். That's what we learn. That's what the privilege for the God's children, when God's hand is upon us. Anytime anything goes through, அதான் பஞ்சமே நடந்தாலும் காசே இல்லைன்னா கூட ஆண்டவர் எனக்கு ஒரு தங்க வாட்சை கொடுத்து அதை விட்டு நம்ம ஃபீஸ் கட்டினேன். எப்போ அறியாத நாட்கள் இல்லை, அவங்க யாருன்னே தெரியாத நாட்கள் இல்லை, அப்படி பண்ணாங்க. இயேசு மட்டும் தான் தெரியும் எனக்கு. ஸோ அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, when he promised something, and then only we have to walk with him to get the promise. In the meantime, many things will come against us. அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பார்த்துக்கலாம் என்று சொன்னோம்னா, then we will reach where God is kept for that one. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் தனக்கு பயந்தவர்களுக்கு, தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு எப்படி என்ன கொடுப்பார், ஏது கொடுப்பார், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவரை தவிர ஒருவனும் கேட்டதும் இல்லை, ஒருவனும் அறிந்ததும் இல்லை. அப்படிதான் வாஸ்தவம் ஐசையால இல்லையா 64. ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்க கூடும் என்று யோசித்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உண்மையாகவும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாமோ நம்ம காண முடியும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதமோ எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இருக்குது இந்த காரியத்தை சொல்றதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா. And
So that Genesis 39 பார்க்கும்போது வாசிக்கப்படுது, his master saw that the Lord was with him, and the Lord made all he did to prosper in his hand. That's what will happen for the people on them, that God's hand is upon them. So Joseph found favor in his sight and served him. Then he made him overseer of his house, and all that he had he put under his authority. He would have been so happy. எங்கள் பிரதர்ஸ் என்னமோ தானே அப்படி பண்ணாங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறாரு. He would have been so happy. மறுபடியும் இன்னொரு காரியம், he was waiting for him. The problem, அங்கே வந்து Sarah, you are so beautiful. So that was the problem for Abraham. Inge, Joseph was so beautiful in look and appearance. So Parthiban Manavi Vandu, he had an eye on him and compelled him to, commit adultery. That is another thing. Now see, என்னென்ன பிரச்சனைகளை பாருங்க ஜோசப்புக்கு. அந்த சூழ்நிலையிலையும் ஜோசப் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, and this is what that the people, those who are with God, that they will do it. பார்த்தீங்கன்னா, and it says in 13:6 that Joseph was handsome in form and appearance. So that was the problem. And so this lady, she wanted him to commit adultery. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவளுக்கு சம்மதிக்கவில்லை. He never agreed for that. You would have a very good life that way, and again living in the same house, he will enjoy everything fleshly, but because he is fearful to God and faithful to God, then what he said, there is no one greater in this house than I am, nor has he kept back anything from me but you, because you are his wife. How can then I can do this great wickedness and sin against God? இது பெரிய துரோகம், எஜமானுக்கும் துரோகம், ஆண்டவருக்கும் துரோகம் பண்ணுற பெரிய ஒரு பாவத்தை செய்யும்படியாக நான் எப்படி செய்ய முடியும்? No, I will not do that. He went away. He ran away. வார்த்தை சொல்லப்படுகிறது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம பிசாசுக்கு எதிர்த்துன்னா அது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே Joseph has to run away from the devil. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்கலாம். இது என்ன, கொஞ்ச நாள் தான் நல்ல வசதியான வாழ்க்கை. Potiphar ஹவுஸில் another problem. He was put into the prison. ஜெயில போட்டாச்சு, சிறையில் போட்டாச்சு. What will happen? And it looks that even God's hand was upon him in the prison. So the in charge, the captain, found him that God, this fellow has something, the God's hand upon him, and he never bothered about anything. Then he was just enjoying the prison. அங்கே வந்து கனவு, ரெண்டு பேருக்கு எல்லாமே இந்த கனவுல தான் போய் நடக்குது பார்த்தீங்கன்னா. There are two people, one is a baker and another is what's this fellow, அவன் இது பாத்திரக்காரனுக்கு சொன்னான், கப்பேரில், but it's another name was given in that. So that is a butler, the chief butler and a baker. ஸோ அவங்களுக்கு ரெண்டு கனவு வந்துடுது. அப்போ அந்த கனவை வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. There was no one is there to interpret the dream, what they have seen. But they told this Joseph, he interpreted. அதில் வந்து the chief butler வந்து I think he has done some mistake and then he found fault and they sent him away, put him in the prison. And now he is afraid what will happen. But the dream said that, and he will go back and he will restore. That's what the dream. The same thing happened, so he went away and he told him, you remember me, when you see the king. He never even bothered to remember. That also for good.
அந்த நேரத்தில் சொல்லி அவனை ஜெயிலிருந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்கன்னா திருப்பி எங்கேயாவது he will be like anywhere something were working. And there also everything was working good to those who love God. That's what. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அவன் மறந்துட்டான் ஜெயிலில் இருந்தாங்க. Now the king had a dream and no one is there to interpret. Then he remembered, what this fellow, and then he talked to the king, Pharaoh. Then he came and interpreted. Then he gave the solution also. And where he was standing before the king, that's his age was 30. 17 years he went through all the things by his brothers. 17 years. 30 years he was standing before the Pharaoh for the promise to be taken later. So he was kept in the high esteem in the Pharaoh, taking care of all his province and everything. And he said, I am a king only to sit in there, the king place, where the seat, king's seat. All other things are under your authority. God gave him such authority and other things. Almost about 13 years. And he went through all the things as a young boy to fulfill what I mean to say. Till the end, he was so faithful, he was waiting upon God. Waiting upon God means he was walking in God's way. And he has such a things that, he doesn't want to do anything against God. He is always faithful to God and fear to God. So, so whatever comes against us, and make God's hand is upon us, upon you and me, so that God will take care of everything. And you can see the great things and the end at his time. அதனால பக்கத்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் வருகிறது தாமதமாக இருக்கிறது. ஏனென்றால் there are so many people, they should be repentant and they should also come to the Lord and they should also enter the God's kingdom for which God is waiting. How God was waiting to fulfill what are the promises he given to Abraham and the promise through the dream to Joseph, and and God was so faithful. The last days there was some again famine, and all these brothers used to come to him to bow down, and his father also came. So God is so faithful God. What he has promised and he will do at any circumstances, but the only thing we have to wait for his time. Praise be to God. Thank you. Pray. கர்த்தாவே ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்.